கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தொடர்ச்சியாக நாம் உடன்படிக்கையை குறித்து தியானித்து வருகிறோம். இன்றைய தினத்தை பார்த்தோம், உடன்படிக்கை மீறினால் என்ன நடக்கும் என்ற தலைப்பில் நான் நேற்று தியானித்து இன்றைய நாள் பார்க்க போகிற காரியம், உடன்படிக்கையின்படி நடக்கும்போது, நம்ம உடன்படிக்கையின்படி நடக்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று பார்க்கும் பொழுது, யாத்திராகமம் 19வது அதிகாரம் 5வது வசனம் பார சொல்கிறது, இப்பொழுதும் நீங்கள் என் உடன்படிக்கைப்படி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்தமாயிருப்பீர்கள் என்று பூமியெல்லாம் என்னுடையது அப்படின்னு சொல்லுகிறார். நாம் அவருடைய உடன்படிக்கையின்படி நடந்து கொள்வோமா இருந்தால் நாம தான் பூமியில் உள்ள எல்லா ஜனங்களிலும் நாம் அவருக்கு சொந்தமானவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. பூமியில் உள்ள எல்லா ஜனங்களை பார்க்க எனக்கு சொந்தமாயிருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப பாருங்க பிரியமானவர்களே, நம்ம இப்பொழுதும் வானத்தை பூமியை படைத்த தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம எப்பொழுதும் அவருடைய வார்த்தையின்படி, அவரோடு பண்ணின உடன்படிக்கையின்படி நம்ம நடக்க அழைக்கப்படுகிறோம். நாம் கர்த்தரோடு பண்ணுகிற ஒவ்வொரு உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கையை நம்ம காத்து நடக்கிற ஜனங்களாய் நம்ம மாற வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவர் உடன்படிக்கையை மறவாத தேவன், அவர் உடன்படிக்கையை நினைவு கூறுகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே நாம அதை மறவாமல் நாம் அந்த உடன்படிக்கையின்படி நாம நடக்கும் பொழுது நாம் அவருக்கு சொந்தமான ஜனங்களாக கர்த்தர் நம்மளை மாற்றுகிறார். உபாகமம் புத்தகம் 4வது அதிகாரத்திலே 20வது வசனம் அங்கே அழகான ஒரு காரியத்தை சொல்லி, நாளில் நீங்கள் இருக்கிறது போல தமக்கு சுதந்திரமான ஜனமாய் இருக்கும்படி கர்த்தர் உங்களை தெரிந்து சேர்த்து கொண்டு உங்களை எய்த்து என்னும் இரும்பு கணவாயில் இருந்து புறப்பட பண்ணினார். அல்லேலூயா. அங்க பாருங்க, எகிப்து என்ன அடிமைத்தன கணவாயிலிருந்து கர்த்தர் விடுவித்து அவருக்கு சொந்தமாக ஜனங்களாய் இருக்கும்படி அவர்களை சேர்த்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப பாருங்க, எப்படிப்பட்ட அடிமைத்தனத்துக்குள்ள நம்ம இருந்தாலும், பாவ அடிமைத்தனம், உலக அடிமைத்தனம், பிசாசின் அடிமைத்தனத்துக்குள்ள நம்ம இருந்தாலும், நாம் அவருடைய உடன்படிக்கையின்படி நடக்கும் பொழுது கர்த்தர் எல்லா அடிமைத்தனத்தின் கதவுகளை திறக்கிறார். எல்லாவற்றையும் உடை தெரிந்து நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், அவர் நம்மளை அவருக்கு சொந்தமாய் சேர்த்துக் கொள்கிறார். அவருக்கு பிரியமானவர்களாய் நம்மளை மாற்றிக் கொள்கிறார். பிரியமான தேவனுடைய ஜனங்களே, 1 பேதுரு 2ம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறார், நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு, அப்ப அந்தகாரத்தின் இருளில் இருந்த எங்களை ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு நம்மளை வரவழைத்தவர். அவருக்கு எப்படி வரவழைத்திருக்கிறாரா? நாம் எப்படிப்பட்டவர்கள் இருக்கிறோமா? நாம் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரிகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நம்ம பாருங்க பிரியமான, ராஜரிகமான ஆசாரிய கூட்டம் இந்த பூமியில் ஆண்டு வச்சிருக்கிறார். அவருக்கு சொந்தமான ஜனமா வச்சிருக்கிறார். பரிசுத்த ஜாதியாய் நம்மளை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, நம்ம எப்பொழுதுமே நம்ம அவருக்கு சொந்தமானவர்கள். காரணம் என்ன? நாம் அவருடைய உடன்படிக்கையின்படி நடக்கிறவர்கள், நம்ம அவருடைய உடன்படிக்கையை காத்துக் கொள்ளுகிறவர்கள், உடன்படிக்கையை மீறாதபடி உடன்படிக்கையை நாம் நடக்கும் பொழுது அத்தரங்களை மேன்மேலே வைக்கிறார். அவருக்கு சொந்தமா சேர்த்துக் கொள்கிறார். அவருக்கு சொந்தமான பிள்ளைகளாய் மாற்றுகிறார். ராஜரிகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனமாய் கர்த்தர் நம்மளை சேர்த்துக் கொள்கிறார், நம்மளை மாற்றுகிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த கால வேளை நம்ம ஒவ்வொருவரும் நம்ம அவருடைய உடன்படிக்கை இப்படி நடந்து அவருக்கு சொந்தமானவர்களாய் மாறுவோம். கர்த்தர் நமக்கு ஒரு ஆசீர்வதிப்பாராக. God bless you all.